வணக்கம். ஜெய்ஹிந்த். 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 நன்றி. ஜெய்ஹிந்த் ஏன் சொல்றோம் தெரியுமா? எதுக்கு? யாருக்காவது? செண்பரகமன். ஓகே மேடம். எதுக்கு? என்ன அர்த்தம் அதுக்கு ஜெய்ஹிந்த்க்கு? சத்தமா? இந்தியா வெல்க. ஸோ நம்மளை பிரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சக்திகள் இருக்கு. மதம், இனம், மொழி, இடம், நிலம், ஆறு, இதை ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அவருடைய தளபதி கிட்ட கேட்கும்போது, இந்த மக்கள் அனைவரும் விடுதலை போராட்டத்துக்காக வந்திருக்காங்க, யுத்தத்தை நடத்த போகிறோம், ஆனால் இவங்க ஒருத்தர் அந்த ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்கிறாங்க, இவங்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வைக்கிறதுக்கு ஒரு சொல் தேவை அப்படின்றது. அதுதான் ஜெய்ஹிந்த். ஸோ பெருமையோடு சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளையும் சொல்ல வைங்க. ஏன்னா நம்ம பிரிவு இந்த பல இதுவாக நம்ம பிரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பசை இந்த நாட்டின் நாடி துடிப்பு தான் ஜெய்ஹிந்த். அது ஏதோ இராணுவத்தில் இருக்கவங்க மட்டும் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அனைவரும் சொல்லணும். ஓகே, இப்போது சப்ஜெக்டுக்கு வருவோம். பிஓகே மோடி அவர்களுக்கு முன், மோடி அவர்களுக்கு பின். கிடைக்கக்கூடிய இந்த 20 நிமிஷத்தில் இது பெரிய சப்ஜெக்ட். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்கிறேன். பாகிஸ்தான் 1947 இந்த இரு நாடுகள் பிரிந்த பிறகு காஷ்மீர் என்பது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அப்படின்றத, ஒரு பிரச்சனைக்குரிய தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அப்படின்றத பாகிஸ்தான் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக உலக அரங்கில் நிறுவினாங்க. நமக்கு அன்று இருந்த தலைவர்கள், அதன் பிறகு வந்த தலைவர்களுக்குமே அந்த அரசியல் வியூகம் பாகிஸ்தான் செஞ்சது அவ்வளோ தெளிவாக. ஓகே, கேட்குதுங்களா? ஓகே, அந்த அரசியல் புரிதல் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எப்பயுமே பாகிஸ்தான் இரு நாட்டோடைய பிரச்சனை, ஐநாவுடைய மத்தியஸ்தன் தேவை அப்படின்றது தான் பாகிஸ்தானோட வெளியுறவு கொள்கையாக இருந்துச்சு. அந்த வெளியுறவு கொள்கையை அவங்க அடுத்தடுத்த வந்த காலங்களில் நம்மளோட ஒரு வீக்காக இருக்கக்கூடிய நாடு, 76 வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, உண்மையாக தான். ஓரளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய நாடு எப்படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு உண்டான ராஜதந்திர வியூகத்தை ரொம்பவும் வெற்றிகரமாக, ரொம்பவும் சூழ்ச்சியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம போய் பேசின பிரதமர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ், இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், இதை போய் பேசணும் அப்படின்னா இது வேற எங்கேயாவது வேற பிரச்சனையை கொண்டு வந்துடும், நம்ம கையில் இருக்கக்கூடிய காஷ்மீர் கையை விட்டு போகாமல் பார்த்துக்கிறது தான் சரியான ராஜதந்திர யுக்தியாக இருக்கும். நீங்கள் 47 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அனைத்து நாளேடுகளிலும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இந்தியாவுடைய, நம்ம பாரதத்துடைய ஸ்டாண்டர்ட் இது இங்கிலீஷில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இன்றியமையாத ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அதுக்கு மேலே நம்ம பேச மாட்டோம். பிஓகே அப்படின்ற வார்த்தையே வராது. பாகிஸ்தான் நம்மளுடைய காஷ்மீரை 90களில் தீவிரவாதத்தை கொண்டு மேக் இந்தியா ப்ளீட் பை 1000 கட்ஸ் அப்படின்ற பாலிசி நேரடியாக அவங்க 3-4 யுத்தம் செஞ்சு பார்த்தாங்க, ஜெயிக்க முடியல. அதன் பிறகு ஒரு வெளியுறவு கொள்கைக்கு அவங்க வராங்க, ஒரு ஸ்டேட் பாலிசியாகவே தீவிரவாதத்தை கையில் எடுத்தாங்க. இந்தியாவை அழிக்கணும் அப்படின்னா நேருக்கு நேர் ஒரு யானையோட, ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இந்தியாவோடைய நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த இந்தியான்ற உடம்பில் 1000 கத்தி கீறல்கள் விழணும், 1000 கட்ஸ். அந்த 1000 கட்ஸ் அப்படின்றது தான் பஞ்சாபில் காலிஸ்தானமாக உருவாச்சு, காஷ்மீரில் தீவிரவாதமாக உருவாச்சு. 90களில் தியாகராஜன் சார் அவங்கெல்லாம் அந்த டைமில் அங்கே சர்வ் பண்ணாங்க. காஷ்மீரில் தீவிரவாதம் அப்படின்றது தனி மாநில கோரிக்கை, தனி நாடு கோரிக்கை அப்படின்றதான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு அது மத ரீதியாக மாறி இன்னைக்கு அது வேற ஒரு பரிமாணத்தில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 90கள் ஆரம்பித்து 2020-22 வரைக்கும் இந்த 32 வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல.
நூற்றுக்கணக்கான மக்களை நம்ம வந்து பலி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல. அந்த சண்டை யார் ஜெயிக்கிறாங்க? ராணுவம் ஜெயிக்குதா? நம்ம என்ன நியூஸ் பேப்பரில் பார்க்குறோன்னா ராணுவம் ஜெயிச்சிருச்சு, 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதியின் உயிரோட மதிப்பு, இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாதியின் உயிரோட மதிப்பு அப்படின்றது 50,000க்கும் கீழே. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது காஷ்மீரில் ஒரு தீவிரவாதி 19 வயது ஒரு இளைஞன், அவனை பிடிச்சு நாங்கள் உயிரோட விசாரிக்கும் போது அவன் பார்டரை தாண்டி இங்கே உள்ளே வந்தது. அவன் பார்டரை தாண்டி உள்ளே வந்தது அப்படின்றது, நான் எதுக்காக நீ வந்த, எதுக்காக தீவிரவாதியாக மாறின அப்படின்னு கேட்கும்போது அதே இது எங்களை கொல்றாங்க, இது பண்ணுறாங்க, அதாச்சு இதாச்சுன்னு. கடைசியில் ஒரு 5 மணி நேரம் கழித்து அவன் சொன்னது வந்து அவன் ஒரு கொலை கேஸில் ஏதோ ஒரு கேஸில் ஜெயிலில் இருந்திருக்கிறான், லாகூர் ஜெயிலில். ISI அவங்ககிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாங்க. 3 வருடம் தீவிரவாதம் செய் இந்தியாவில், உன்னையே விட்டுறோம், 15,000 ரூபா குடும்பத்துக்கு பணம் தரும். அவ்வளோதான் அந்த தீவிரவாதியின் உயிரோட விலை. நம்மளுடைய ஒரு வீரன் அங்கே இறந்தானா அந்த வலி என்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம பொருளாதார ரீதியாகவும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பாகிஸ்தான் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 வருடம் 30 வருடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நான் எல்லா மேடையிலையுமே சொல்கிறது தான், திருப்பி அடிச்சிருக்க வேண்டிய நாள், திருப்பி அடிச்சிருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு யுத்தத்தை பாகிஸ்தான் வாழ்க்கையில் திரும்ப சந்திச்சிருக்கவே கூடாது. அப்படின்னா நவம்பர் 26, 2008 மும்பை நம்மளுடைய வர்த்தக தலைநகரம், பங்குச்சந்தை தலைநகரம், உலகத்தோடைய இந்தியாவுடைய ஒரு ட்ரீம் சிட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த நகரத்தை 3 நாள் மண்டியிட வச்ச ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல். அதை தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அந்த சார்ஜ் ஷீட்டை படித்து அந்த தீர்ப்பை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த கசாப் அப்படின்ற அந்த தீவிரவாதியை வந்து நம்ம கடைசியாக தூக்கில் போட்டோம். அவனை தூக்கில் போட்டதுக்கான சார்ஜ் வந்து வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் த கண்ட்ரி, இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்த குற்றத்திற்காக. ஒரு எதிரி நாடு போர் தொடுத்த குற்றத்திற்கு நாம் கொடுத்துருக்க வேண்டிய பதிலடி அதை விட ஒரு மோசமான யுத்தம். அதுக்கு தான் நம்ம இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணது மட்டுமே இல்லாமல், இது நடந்தது 2008. 2009 அதே அரசாங்கம் இன்னும் அதிக எம்பிக்களை பெற்று ஆட்சிக்கு திரும்ப வராங்க. அப்போ மக்களாகிய நாம் எந்த மனதளவில் இருந்திருக்கிறோம் அப்படின்றத பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பாருங்க. 2008 மும்பையில் நடத்தப்பட்ட தாக்குதல் 216 மக்கள், பொதுமக்கள், குழந்தைகள் குருவி சுடுற மாதிரி சுட்டு அந்த இடத்த போய் பார்த்தவங்க. அந்த அட்டாக்ல சர்வைவ் ஆன என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு, இன்னி வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது அவரால். அப்பேற்பட்ட ஒரு தாக்குதலுக்கு நாம் கொடுத்த பதிலடி எதுவுமே இல்லை. அதன் பிறகு 2012 அன்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சப்மிட், பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய ஒரு தருணம், சவுத் ஆப்பிரிக்கா போகிறார். போன பிறகு அங்கே பாகிஸ்தான் பிரதமரை வந்து சந்திக்கிறாரு. சைட்லைன் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நாட்டு மீட்டிங்கில் முடிச்சுட்டு ஒரு கூட்டறிக்கை வருது. அந்த கூட்டறிக்கையை எடுத்து படித்தீங்கன்னா என்னென்னா, 2 நாடுகளும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த 2 நாடுகளுடைய உறவு, இந்த 2 நாடுகளுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு இந்த 2 நாடுகள் இந்த தீவிரவாதிகளால் நாங்கள் பேச்சுவார்த்தை நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்ட்டு. இதை விட ஒரு மோசமான ஒரு வெளியுறவு கொள்கை, ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டை ஹேண்டில் பண்ணணும். தாக்குதல் நடத்தியது லஷ்கர்-இ தொய்பா. அதற்குண்டான அனைத்து உதவிகளையும் அதற்குண்டான பயிற்சிகளையும் கொடுத்தது பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள். அதோடைய ப்ரூஃப் அங்கே மும்பை தாஜ் ஹோட்டலில் இருந்த தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் அங்கே கராச்சியிலிருந்து பேசின ISI அதிகாரிகள் பேசின அந்த டெலிஃபோன் ரெக்கார்டு நம்மளுடைய புலனாய்வு அமைப்பான RNAW ராவால் ஒட்டு கேட்கப்பட்டு அதை வந்து ரெக்கார்டிங்காக எடுத்து உலகத்தில் 56 நாடுகள், அமெரிக்கா உட்பட இந்தியா போட்டு காமிச்சது. இப்போ இந்த கூட்டறிக்கை என்ன சொல்லுது? டெரரிசம் இஸ் அ காமன் ப்ராப்ளம். 2 பேருக்குமே தீவிரவாதம் வந்திருக்கு. நாம் அங்கே என்ன தீவிரவாதம் பண்ணோம்? கேள்வி எழுதுங்களா? ஸோ இதுதான் மோடி அவர்கள் வருவதற்கு முன் நம்ம வந்து காஷ்மீரை, குறிப்பாக POKவை எப்படி ஹேண்டில் பண்ணோம். மோடி அவர்கள் வந்தார் 2014.
எப்பயுமே அவர் மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய மக்கள், ஃபேஸ்புக்கில். என்னென்னா, அவர் நவாஸ் ஷெரீஃப் அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கு அலையா விருந்தாளியாக போய் பங்கேற்றுக்கிட்டாரு. அதை ஏன் அவர் செஞ்சார்னா, ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக எதிரி நாட்டில், அந்த எதிரிக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு ஒன்று கொடுக்கப்படும். அந்த வாய்ப்பை தான் ஐயா மோடி அவர்கள் அன்னைக்கு கொடுத்தாரு. அதை அந்த நாடு பயன்படுத்திக்க தவறிக்கிட்டாங்க. அதில் ஒரு முன்னேற்றம் நடந்துச்சு. நவாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருக்கும் பொழுது POK என்று சொல்லக்கூடிய இந்த காஷ்மீர் விவகாரம் பேசப்பட்டுச்சு. அப்போது இந்த பேசப்படும் பொழுது 2015 பத்தான்கோட்டோட விமான இராணுவ நிலையம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அப்பவும் கடைசி வாய்ப்பு திரும்பவும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தாக்குதலை நடத்தியது உங்கள் நாட்டை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது என்ற தீவிரவாத அமைப்பு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கும்போது, பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் வந்து பட்டான்கோட் ஏர்பேஸை விசிட் பண்ணணும்னு சொல்லும்போது அதற்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள், மும்பை தாக்குதலில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள், 98, 93 நடந்த மும்பை தாக்குதலில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் யாருமே எந்த விதமான தண்டனைக்கும் உட்படுத்தப்படவில்லை. இதோட தலைப்பை எடுத்து நடத்திய ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும், இல்லை லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும், இவங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் வீட்டு காவலில் வச்சு உபசரணை கொடுத்து 26 பேர் பணியாட்களை வைத்து அந்த நாடு ராஜ உபசாரம் செய்தது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நாட்டுக்கு வேற மொழியில் தான் பேசியாக வேண்டும் என்பதுதான் கட்டாயம். அந்த கட்டாயத்தை கடைசி 2 வருஷங்கள்ல பார்த்துருப்பீங்க. மர்ம நபர்கள் கேள்விப்பட்டீங்களா? மர்ம நபர்கள் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தாக்குதலில் 5 மிக முக்கியமான தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் 90% மோசமான மரணத்தை சந்தித்தார்கள் மர்ம நபர்கள் மூலியமாக. வாழ்க மர்ம நபர்கள், அவர்கள் பணி இன்னும் தொடரும். இன்னைக்கு பேசக்கூடிய தருணத்தில் இப்போ நான் இங்கே கீழே உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆசாத் சீமா, மும்பை குண்டுவெடிப்போட ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆசாத் சீமா ஏதோ ஒரு மர்ம நபர் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அவர் சாப்பிட்டு அவருக்கு ஏதோ ஒன்றாகி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி இப்போ வந்துச்சு. இப்போ POK திரும்ப மீட்டெடுக்கணும். அதற்கு நம்மளோட மனநிலை மாறணும். ஏன் மாறணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2008 அந்த எக்ஸாம்பிளை தான் நான் திரும்ப கொடுப்பேன். நம்ம நாட்டு மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் அதே அரசாங்கம் மீண்டும் அதிக சீட்டுகளை பெற்று நம்ம ஆட்சி கட்டில் அமர வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சிந்தனையும் செயலும் நம்மளோட தேசிய சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தான் அர்த்தம். அதுதான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து காமிச்சது. நம்ம வேற எதுக்கோ ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் அரசியல் பண்ணலாம், தமிழக அரசியல், இந்தியாவுக்குள்ள அரசியல், ஜாதி அரசியல், மத ரீதியான அரசியல், எந்த அரசியலும் நீங்கள் பண்ணலாம், ப்ரொவைடட் நாடு சேஃபாக இருந்தால். நாடு சேஃபாக இல்லைன்னா இந்த எந்த அரசியலும் நீங்கள் பண்ண முடியாது. இங்கே நின்று யாரும் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த முறை அந்த கண்ணோட்டம் மாறி இருக்குது. 2014 அந்த ஒரு வேவை நம்ம பார்த்தோம். 2019 அது இன்னும் அதிகமாக வந்துச்சு. இன்னைக்கு 2024 தேசம் ஒன்று, தேசியம் என்ற சிந்தனை வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. ஆனால் இதுவும் பத்தாது. ஒரு நாட்டை தேசியம் ஏன் இது என்ன ஒரு இது என்ன நம்ம ஒரு பெரிய இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஆட்டை பேசி பாருங்க தெரியும் உங்களுக்கு. அந்த நாடை இப்போ நம்ம வந்து ஸ்வச் பாரத் பிரதமர் அவர்கள் நேரடியாக தரையில் இறங்கி பெருக்கி கூட்டி ஒரு இவ்வளோ பெரிய இது என்ன விஷயங்க, குப்பை போடாதன்னு ஒரு சின்ன ஒரு இது. அந்த சுய கட்டுப்பாடு நமக்கு ஏன் இல்லைன்னா, நம்ம நாட்டாக பார்க்கல, வீட்டை பார்க்குறோம். வீட்டிலேருந்து குப்பையை தூக்கி வெளியில் போட்டால் நம்ம சுத்தமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ POKவை மீட்டெடுக்கிறதுக்கு பல முறை இருக்குது. ஒன்று, இராணுவ ரீதியாக போர் தொடுத்து POK மீட்டெடுக்கலாம். இன்னொன்று, ராஜாங்க ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டெடுக்கலாம். மூணாவது, வேறு ஒரு வலிமையான கூட்டணி, அமெரிக்கா போன்ற நாட்டோ போன்ற கூட்டணி சேர்ந்து வேற வியூகங்களை வகுத்து மீட்டெடுக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் 2015 இதற்கான அடித்தளம் வந்து நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். 2014 மோடி ஐயா அவர்கள் பிரதமராக பதவியேற்றார். அதன் பிறகு இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். கிடையவே கிடையாது. 2014 கிடையாது, அதுக்கு 10 வருஷம் முன்னாடியே ஆட்சியில் இல்லாத போதே இதற்கான பேச்சுவார்த்தைகள் என்ன வியூகங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு விட்டது. 2014 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் முதல்ல வந்து
பாகிஸ்தானை உலக அரங்கில் தனிமைப்படுத்த வேண்டியது. அந்த நாட்டை தனிமைப்படுத்தணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா ஓஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்பு. பாகிஸ்தான் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான இஸ்லாமிய நாடு, அணு ஆயுதத்தை கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடு அப்படின்ற அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. அந்த இடத்த நம்ம வீக் பண்ணணும். ஸோ 2014 18 வரைக்கும் மோடி ஐயா மேற்கொண்ட 100க்கும் அதிகமான வெளிநாட்டு பயணங்களில் உற்று கவனித்தவங்களுக்கு தெரியும், ஒரு நாடாக போய் கத்தார், யுஏஇ, சவுதி, மொராக்கோ போன்ற அனைத்து நாடுகள், இந்த பக்கம் எடுத்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் சென்று அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ளான உறவை புதுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் மியூச்சுவல் growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த வளர்ச்சியை கொடுத்து அந்த பாதையை காமிச்சு அந்த திட்டத்தை வகுத்து அதற்கு உண்டான பலனையும் கொடுத்துட்டு அப்போ காஷ்மீரை பற்றி பேசும்போது ராஜா அது எங்கள் வீட்டு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த பேஸை செட் பண்ணாங்க. 5 வருட காலம் ஆச்சதுக்கு. அவர் வெளிநாட்டில் பறந்துகிட்டே இருக்கிறாருன்னு கேட்கக்கூடிய அறிவாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் இதுவாக தான் இருக்கணும். 2வது, நம்மளுடைய எல்லா நாட்டுக்கிட்டையும் இதே மாதிரி பேசினா அது இதாகாது. சில நாடுகள் வளர்ச்சியை விரும்புறதில்ல. உதாரணத்துக்கு துருக்கி அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை இப்போ டீட்டெயிலாக பேச முடியாது. சில இடங்களில் கையை முறுக்க வேண்டிய நேரத்தில் முறுக்கி தான் ஆக வேண்டும். அதையும் நம்ம பண்ணோம். 3வது, இராணுவ ரீதியாக ரொம்ப முக்கியமான விஷயம். இராணுவ ரீதியாக படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்லுவார், படையெடுத்து போய் இலங்கை மீட்டு இதாகி அவங்க ஒரு பெரிய கணக்கில் சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அதற்கு இராணுவ சக்தி உங்களுக்கு உண்மையாகவே வேணும். அந்த இராணுவ சக்தி வேணும் அப்படின்னா இராணுவ வீரர்கள் மட்டும் மன உறுதியோடு இருந்தால் பத்தாது. ஒரு வீரனுக்கு ஆயுதம் தேவை, ஆயுதங்கள் தேவை, விமானங்கள் தேவை, போர் விமானங்கள் தேவை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி, பிரதமராக கதை இருக்கிறதுக்கு முன்னாடி 2011 இல்லை 12 நினைக்கிறேன், அன்னைக்கு இருந்த முப்படைகளோட தளபதியில் விமானப்படை தளபதி ஒரு கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கு ஒரு அலாம் ரிப்போர்ட் ரைஸ் பண்ணுறார். கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி தான் நாட்டோட உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு. அந்த அமைப்புக்கு அவர் என்ன சொன்னார்னா, நம்ம போர் விமானங்கள் இதற்கு மேல் வாங்காமல் இருந்தோம், இருக்கிற விமானங்களை புதுப்பிக்காமல் விட்டோம் அப்படின்னா இருமுனை போர் என்பது மறந்துடுங்க. பாகிஸ்தான் கூட யுத்தத்திலேயே கூட நம்மளால் 2 வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. தரைப்படையோட தளபதி போய் அவர் பேசும்போது என்ன சொன்னார், நம்ம கடைசியாக வாங்கின பீரங்கி போஃபர்ஸ் 30 வருட காலமாச்சு. இந்த பீரங்கிகள் இன்னைக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் ஒரு வண்டி எடுங்க, கிரேட்டா அப்படின்னு ஒரு வண்டி எடுத்துக்கங்க. அந்த வண்டி எதிரிகிட்ட இருக்கு. நான் ஒரு ராணுவ வீரன் தான், இல்லை ஒரு வாகனம் ஓட்டுன்னு வச்சுக்கேன். என்கிட்ட ஒரு பழைய மாருதி 800 கொடுத்து போய் அவனை சேஸ் பண்ணி பிடிங்கன்னா பிடிக்க முடியாது. அந்த நிலைமையில தான் நம்ம இருந்தோம். இதற்கான திட்டம் வகுக்கப்பட்டுச்சு. பல விமானங்கள், இது ஒரு பெரிய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ். ஒரு விமானத்தை நம்ம வாங்கணும்னு ஆரம்பித்தோம்னா முதல்ல அந்த ஆட்சியாளர்களுக்கு வர்றது என்ன, கண்ணில் வர்றது என்னன்னா கமிஷன். எதுவுமே வாங்கின எல்லாத்துலேயுமே ஊழல். ஏன்னா டிஃபென்ஸில் நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஆர்டிஐ போட்டு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அது நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, தகவல்கள் வராது. ரொம்ப லுக்ரேட்டிவான பிஸ்னஸ் அது. முதல் முறையாக நம்ம பேசும்பொழுது அன்னைக்கு அருண் ஜேட்லி அவர்கள், மறைந்த முன்னாள் அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் அன்னைக்கு இராணுவ அமைச்சராக இருந்தபோது அவர் சொன்னார், இதெல்லாம் ஏன் நம்ம தயாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, தயாரிக்கலாம், ஏன் முடியாது, தயாரிக்கலாம், பட் இப்போதைக்கு அர்ஜென்சிக்கு நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லி சில பீரங்கிகளை போர்க்கால அடிப்படையில் அமெரிக்காட்ட நம்ம வாங்கணும். அந்த வாங்கி எண்ணி 4வது வருடம் 4 வருடத்துக்குள்ள அதே பீரங்கிய கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு இந்திய இராணுவ உற்பத்தியாளர் இப்போ தயாரித்து இப்போ அந்த பீரங்கி இன்னைக்கு நம்ம ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்கோம். இதை செய்யறதுக்கு ஒரு தலைவன் வேணும். தேசத்தை தன்னுடைய கனவுலையும் நினைவிலையும் ரத்தத்திலையும் நாளங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவனால தான் இதை பண்ண முடியும். நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அடிப்படை காரணம், என்ன தேவை, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பல ஸ்டோரிஸை நான் சொல்லிட்டே போகலாம். என்னோட யூடியூப் சேனலில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன். ஸோ இராணுவம் நவீனமயமாக்கல், இப்போ இராணுவத்தை ஒரு முனை போர் இல்லை 2 முனை போருக்கு தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருந்துச்சு. அதை வெகு வேகமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைலை கேட்டு சவுதி அரேபியா இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மிசைலை இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க, இந்தோனேஷியா நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த 2027க்கு $5 பில்லியன் எக்ஸ்போர்ட் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நம்மளுடைய அந்த கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி ஒரு இராணுவத்தை நவீனமயமாக உறுதியாக தாக்கி அடிக்கிறதுக்குள்ள திரும்பி அடிக்கக்கூடிய வலிமையை வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். அதில் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அணு ஆயுதம். ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட எப்போ நம்ம பாலிசி மேக்கர் போனோம்னா பாகிஸ்தான்கிட்ட நேரடி யுத்தம் வேண்டாம், ஏன்னா அவங்க அணு ஆயுதத்தை இந்தியா மேலே பிரயோகிச்சிருவாங்க. இதோட மித்தில் தான் நம்ம மொத்த ஃபாரின் பாலிசியே இருந்துச்சு. ஆப்ரேஷன் பராக்கிரம் சொல்லி நம்ம ஒரு போருக்கு தயாரான ஒரு தருணம். அது 2008 பார்லிமெண்ட் அட்டாக். அப்போ அது ஏன் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 அது ஏன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவாங்க, அணு ஆயுதத்தை நம்ம தாக்குதல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடு 20 வருடம் பின்தங்கி போயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லி. இந்த அணு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது, நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ற நாடே அங்கே இருக்காது அப்படின்றத மோடி அவர்கள் 2014 ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் விளையாட்டாக சொன்னார். அது எப்படி சொன்னார்னா, ஆட்டம் பாம்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, எல்லாம் இதே மிரட்டிகிட்டு இருக்காங்க, அப்போ எங்கிட்ட வச்சுட்டு இருக்கலாம், நான் தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்கு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக கேட்டார். அவர் ஜோக் அடித்தாலும் சரி, அவர் ட்வீட் போட்டாலும் சரி, அவரோட ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அடுத்த 10 வருஷத்துக்கான திட்டம் இருக்குது. உத்து கவனிக்கிறவங்களுக்கு புரியும். இப்போ இந்த காலத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அக்னிபத் நம்ம பண்ணியிருக்கிறோம். தியாகராஜன் சார் நான் எல்லாம் டீட்டெயில் அதை பற்றி ஒரு பெரிய எதிர்ப்பு பிரச்சாரமே போச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சாரத்தை நேர்மையாக அது எதுக்கு அந்த திட்டம் கொண்டு வந்தோம், அப்படி அந்த HR பாலிசியை ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்ற இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்திய சீன யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் விட்டுருங்க, இந்திய சீன யுத்தம் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். 8 வருடமா 10 வருடமான்னு தெரியல. அந்த யுத்தத்துக்கு நம்ம இன்னிலேருந்தே தயாராக வேணும். அதற்கு இராணுவ வீரர்கள் தேவை. இராணுவம் வீரர்கள் இன்னைக்கு இருக்கிறத விட அதிகமாக தேவை. அப்போ நமக்கு ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் தேவை. அந்த ரிசர்வ் ஃபோர்ஸ்க்கான உற்பத்தி தான் இப்போ நம்ம துவங்கியிருக்கோம். அதுதான் வந்து அக்னிபத். மூன்றாவதாக இந்த அணு ஆயுதம் பற்றி பேசும்போது பாலக்கோட் ஸ்ட்ரைக்கில் நம்ம மேலே தாக்குதல் நடத்தினாங்க. புல்வாமாவில் 40 வீரர்களை நம்ம இறந்தோம் CRPF வீரர்களை. அந்த தாக்குதலில் பிறகு நம்ம வந்து ஒரு அட்டாக் லான்ச் பண்ணணும் அப்படின்ற போது இம்மீடியட்டாக அந்த பழைய ஸ்கூலில் இருந்த அதிகாரிகள் இவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம், இது ஒரு பெரிய போராக போச்சுன்னா அணு ஆயுதத்தை பிரயோகிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய 12 பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை அவங்களோட 3 நகரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பிரதமர் அலுவலகம், பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம், பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையகம், பாகிஸ்தானுடைய ஏவுகணை தலைமையகம் மற்றும் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் நியூக்ளியர் ஹெட் குவார்ட்டர்னு சொல்லி எந்த இடத்துல இருந்து அந்த ஏவுகணை நியூக்ளியர் வெப்பன் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல 12 மிசைலை டார்கெட் பண்ணி ஒரு பட்டன் தட்டினா மூவ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசணும், எங்க விமானி இன்னைக்குள்ள வரத்துக்குள்ள வரலன்னா நாங்க திரும்ப இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நிமிஷம். இப்போ அந்த நாடு அணு ஆயுதத்தை பிரயோகிக்க முடியாது, நீங்க அணு ஆயுதத்தை பிரயோகிக்கணும்னு யோசிச்சீங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழிகள் இருக்குன்றதை நம்ம இது பண்ணோம். இதை விட முக்கியமா ஜெய்சங்கர் அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள், அவர் தலைமையில் 56 முக்கியமான நாடுகளுக்கு டிராவல் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் தீவிரவாதத்துக்கு உண்டான புக்கை 17,000 பக்கம் ரெக்கார்டு டவுசியர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு போய் காமிச்சு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி FATF சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதோட கிரே லிஸ்ட்ல கொண்டு வந்ததும் அதுதான் பாகிஸ்தானுடைய சரிவுக்கு ஆரம்பம். 270 ரூபாய் இன்னைக்கு அங்கே பெட்ரோலோட ரேட்டு. ஒரு லிட்டர் பால் வந்து இன்னைக்கு 300 ரூபா அங்களுடைய ரேட்டு. இந்த நிலைமைக்கு பாகிஸ்தான் ஆச்சு அப்படின்னா சத்திரியனா மட்டும் இருந்தா பத்தாது, சாணக்கியனாவும் இருக்கணும். நம்ம தலைவர் சாணக்கியனா யோசனால தான் அந்த நாடு இன்னைக்கு வந்து அந்த நிலைமையில் இருக்கு. இது இன்னொரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். மூட்டை பூச்சி கடிச்சதுன்னா நீங்க அடிச்சு போட்டு தூக்கி போட்டு தான் போகணும். அந்த வேலையை தான் இப்போ வந்து பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் தன்னுடைய வரலாற்றிலே 75 வருட வரலாறுலேயே வீக்கஸ்ட் பாயிண்ட்ல இப்போ இருக்கிறாங்க. இதற்கு நடுவில் போன வாரம் ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் 370 சரி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உச்சபட்ச கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். 370 ஸ்டேட்டஸ் போட்டோம். யாராவது மோடி ஐயாவோட ட்வீட் பார்த்தீங்களா? ஒரே ஒரு வரியில தான் போட்டார் அவர். அந்த ட்வீட் எந்த மொழியில் அவர் எழுதியிருந்தார்னா உருதுல எழுதியிருந்தார். இப்போ POK பற்றி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ஒரு லைன் உருதுல எழுதினது நயா காஷ்மீர் அப்படின்றார். காஷ்மீர் மக்கள் ஏற்கனவே நம்ம கிட்ட தான் இருக்கிறாங்க. உருதுல எழுதினது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்க காஷ்மீர் மக்களுக்கு உண்டான மெசேஜ், சீக்கிரம் நீங்கள் நம்ம நாட்டோட அரவணைக்கப்பட போறீங்க அப்படின்ட்டு. இது எலெக்ஷன் ஸ்பீச் கிடையாது. அவருடைய ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. 2015 செங்கோட்டையில் நின்று
அவருடைய சுதந்திர தின விழா உரையை நடத்தும் போது பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்தார். இன்னைக்கு பலுச்சிஸ்தான் எதிர்த்து நின்று பாகிஸ்தானை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்றாங்க. நம்ம PAKO பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பலுச்சிஸ்தான் தனி நாடா உருவாகி இல்லை இந்தியா கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ வெளியுறவு கொள்கை அப்படின்றது சத்திரியத்தனம் மட்டும் கிடையாது, சாணக்கியத்தனம். இந்த ஆர்டிகல் 370 வெர்டிக்ட் வரும்போது நம்மளுடைய வடக்கு ராணுவ தளபதி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நாங்க POK மீட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், இடத்த மார்க் பண்ணியாச்சு, எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு. ராணுவ ரீதியா நாங்க ரெடி, ராஜாங்க ரீதியாகவும் நாங்க ரெடி. 2022 POKல நடந்த முஸ்தபாபாத்ல நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் 4 லட்சம் மக்கள் கத்துனது இந்தியாவோடய நாங்க ஒன்று சேரணும்னு சொல்லி அங்க மக்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 5 வருட காலத்துக்குள்ள நம்ம காஷ்மீர் பெற போற வளர்ச்சியை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் போதுண்டா, இந்த நாட்டோட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களா கிளர்ந்து எந்திரிச்சு வருவாங்க. அன்னைக்கு வரும்போது சிறு அளவுல நம்ம ராணுவம் வந்து அங்க செயல்படும். இந்த அடுத்த 5 வருடத்துக்குள்ள POK அப்படின்னு சொல்லக்குள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது நம்மளோட வரைபடத்தை இன்னைக்கு மாற்றி வரைஞ்சி விளையாடிட்டு இருக்காங்கல்ல சில பேர் லெஃப்ட்ல, அதெல்லாம் மாறி அடுத்தது நம்ம எங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் மாறும். இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. சும்மா வீராவேசமா பேசினா மட்டும் பத்தாது, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வேணும். கன்வின்ஸ் பண்ணுங்க, அதை பண்ணி கொண்டு போங்க. அடுத்த முறை இந்தியா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லாதீங்க, கில்கிட் பால்டிஸ்தான் டு கன்னியாகுமரி. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.